அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12ல எக்கனாமிக்ஸ்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒன் ஆஃப் த டாபிக் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை. இப்போ இதில ஒரு ப்ராப்ளம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். கால்குலேட் எம்பிசி ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்கம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சேவிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் ப்ரோபென்சிட்டி டு கன்சியூம் எம்பிசி. இந்த எம்பிசியை தான் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த எம்பிசி கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்கணும். அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல் சி பை டெல் ஒய். இப்போது டெல் சி அப்படின்றது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் கன்சப்ஷன். சேஞ்ச் இன் கன்சப்ஷன். இப்போது டெல் ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் இன்கம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்சப்ஷன் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் அண்ட் சேவிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கன்சப்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சப்ஷனுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா C is equal to Y minus S. இப்போ இந்த இடத்துல Y அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y அப்படின்றது இன்கம், Sன்றது வந்து நமக்கு சேவிங்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிசி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு டேப்லர் காலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அதில் முதல்ல இன்கம் எடுத்திருக்கேன். இன்கம் வந்து நம்ம வந்து கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்து எழுதிக்கணும். சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ எப்பவுமே இந்த சேஞ்ச் அப்படின்னு நமக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு டெல் அப்படின்றது வரும். இது வந்து டெல் ஒய். சேவிங்ஸ் அப்படின்றது எஸ்ஸு. கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equal to Y minus S, அதாவது இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கன்சப்ஷன். நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த இடத்துல டெல் சிம்பிள் வரணும். கன்சப்ஷன் அப்படின்றதால C அப்படின்றது நம்ம கொடுத்துக்கணும். இப்போ முதல்ல இன்கம் பார்க்கலாம். இன்கம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 100, நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ சேஞ்ச் இன் இன்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 100 இருக்குது. ஸோ 100க்கு முன்னாடி நமக்கு எந்த வேல்யூ இல்லாததால் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டேஷ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த 200 இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு வேல்யூ ஒன்றும் இல்லை, செகண்ட் வேல்யூ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 100. அப்போ சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ கிடையாது, செகண்ட் வேல்யூ வந்து 100. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சேவிங்ஸ் போகலாம். சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ராப்ளமில் கொடுத்தது வந்து 60, அதுக்கப்புறமா வந்து 100. இப்போது நமக்கு வந்து ஃபார்முலாவில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டெல் சி பை டெல் ஒய் இல்லைங்களா. நம்ம டெல் சி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சி கண்டுபிடிக்கணும். அந்த சியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கன்செப்ஷன் வந்து ஒய் மைனஸ் எஸ். ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம், எஸ்ன்னா நமக்கு வந்து சேவிங்ஸ். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா 100, இந்த ஒய் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அந்த ஒய் வேல்யூ 100 மைனஸ் இங்கே இருக்கிற 60. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 40 அப்படின்ற ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 200 இந்த 100ல் மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம இதிலேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு 100 அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து டெல் சி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சி கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த 2 வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். இப்போ சேஞ்ச் இன் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 40க்கு முன்னாடி நமக்கு எதுவும் இல்லை, அதனால் அதை அப்படியே எம்டியாக விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 100 இருக்குது இல்லைங்களா, இந்த 100 மைனஸ் இந்த 40. அப்போ அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 60 அப்படின்ற ஆன்சர் வரும். இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலா ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எம்பிசி இஸ் ஈக்குவல் டு டெல் சி பை டெல் ஒய். ஸோ டெல் சியோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வேறு வேல்யூ இல்லை, அதனால் இந்த 60யை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 60 டிவைடட் பை டெல் ஒய். இப்போ டெல் ஒயில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல வேல்யூ இல்லை, அதனால் இந்த 100 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம
கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எம்பிசியோட வேல்யூ 6/10 0.6 அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.